இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களையும் ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு பார்க்க போகிறோம். ஸோ கடகராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறது மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி தற்போது 2025 ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 11வது மாதமான நவம்பர் மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு. இந்த நவம்பர் மாதம் சாதாரண மாதம் கிடையாது, மிகவும் முக்கியமான மாதம் என்று சொல்லலாம். இந்த மாதம் அப்படி என்ன முக்கியமான மாதம்னு பார்த்திங்கன்னா ஆன்மீக சம்மந்தப்பட்ட நாட்களும் ஜோதிட சம்மந்தப்பட்ட நாட்களும் வரும். அதனால் இந்த மாதம் முக்கியமான மாதம் என்று சொல்லலாம். இந்த மாதத்தில் அப்படி ஒரு முக்கியமான நாளானது தற்போது வந்திருக்கு. ஸோ என்ன முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நவம்பர் 5ஆம் தேதி ஆன்மீக சம்மந்தப்பட்ட நாள் வந்தது. அன்னைக்கு நவம்பர் 5ஆம் தேதி ஐப்பசியுடைய பௌர்ணமியானது வந்தது. இந்த பௌர்ணமியிலிருந்து கிரகநிலைகள் அமைகிறது. இந்த பௌர்ணமிக்கு பிறகு கிரக மாற்றங்கள் ஏற்படுறது. இந்த மாதிரி நிறைய கிரகங்களிடையே ஸ்பெஷல் விஷயங்கள்லாம் நடக்குது. இதனோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் பௌர்ணமிக்கு பிறகு என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கடக ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி கிரகங்கள் பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரி மாறுது, அதை பொறுத்து தான் நம்ம ராசிக்கு பலன்கள் கிடைக்கும். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி பௌர்ணமி போன்ற நாட்கள் வரும்போது அதனால் சிறப்பு யோகங்கள் உருவாகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஐப்பசி பௌர்ணமியுடைய சிறப்பை பற்றி தெரியாதவங்களுக்கு முதல்ல இந்த ஐப்பசி பௌர்ணமியுடைய சிறப்பை ஷேர் பண்ணுறேன். ஐப்பசி பௌர்ணமி நாளில் சிவனை தரிசித்தால் சொர்க்கத்திற்கே போக முடியுமா? அது மட்டும் இல்லாமல் சொர்க்கத்திற்கு போகிற வரைக்கும் சோறு கிடைக்குமா? ஏன் இந்த பௌர்ணமிக்கு மட்டும் இந்த சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத முதல்ல ஷேர் பண்ணுறேன். முதல்ல ஐப்பசி பௌர்ணமியுடைய சிறப்பை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி ஒரு சான் வயிறுக்கு உணவு அவசியமானது என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். எனவே தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று இன்று நாம் சொல்லுவோம். நம்ம உண்ணக்கூடிய அன்னமே ஆண்டவன் தான். அவனே அன்னத்தின் வடிவில் இருக்கிறான். ஸோ இறைவனே நமக்கு படியளப்பவன் என்று இவரை சொல்லலாம். ஸோ ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்துக்கு மட்டும் தனி சிறப்பு இதனாலேயே இருக்குது. ஏன்னா சந்திரன் தனது சாபம் முழுமையாக தீர்ந்து 16 கலைகளோடு முழு பொலிவோடு தோன்றுவார். ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தின் போது சந்திரன் பூமிக்கு நெருக்கமாக அதிக பொலிவோடு தோன்றுவார். ஸோ திங்கள் முடிசூடியவர்களுக்கு மதிமுழுமையான ஒளியின் இருக்கக்கூடிய நாள் சிறப்பு. ஸோ அதனால் வழிபாடு இந்த நாளில் செய்வது சிறப்பாக அமையுது. நவக்கிரகங்களில் சந்திரனுக்குரிய தானியம் அரிசி. அதனால தான் சிறப்பு வழிபாடாக ஈசனுக்கு அன்ன அபிஷேகம் செய்யப்படுது. இந்த அன்ன அபிஷேகத்தை தரிசனம் செய்து உணவை சாப்பிட்டால் அன்னதோஷம் அன்ன துவாதோஷம் நீங்கும் என்பது கூறப்படுது. மெயினாக அன்னம் பரபிரம்மம் என்று கூறி உணவை இறைவனாக பாவித்தது நம்மளுடைய இந்து தர்மம். உடலை வளர்ப்பது மட்டும் இல்லாமல் உள்ளத்தையும் வளர்ப்பது அன்னம் மட்டும்தான். கல்லினுள் வாழும் தேரை முதல் கர்ப்பப்பையில் வளரும் உயிர் வரை அனைத்து உயிர்களுக்கும் உணவு அளிப்பது ஈசன். அதனால் அன்னத்தை பற்றி அகமன்னம் சாமவேதத்தில் நிறைய குறிப்பிடப்படுது. எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருள் அன்னத்தின் வடிவில் இருக்கிறான் என்பது தான் அன்ன அபிஷேகத்துடைய நோக்கம். அன்னம்தான் உலகில் வாழக்கூடிய உயிர்களுக்கு அடிப்படை. உயிர்களை படைத்ததோடு மட்டும் இல்லாமல் அவை உண்பதற்கு இறையும் படைத்தருளிய இறைவனுக்கு நன்றி கூறும் விதமாக ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் அன்ன அபிஷேகமானது செய்யப்படுது. ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்துக்கு இதனாலேயே தனி சிறப்பு இருக்குது. இது மட்டும்தான் காரணமா என்றால் அதுதான் இல்லை, வேறொரு காரணமும் இருக்குது. சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல் என்னவென்று இப்போ பார்க்கலாம் வாங்க. அதாவது வேற ஒரு காரணம் இருக்குல்ல, அதையும் சொல்கிறேன். பிரம்மனுடைய கர்வத்தை அடக்க நினைத்த சிவபெருமான் பிரம்மாவின் ஒரு தலையை கொய்து விடுவார்.
துண்டிக்கப்பட்ட தலை சிவபெருமான் கையை கவ்விக்கொள்ள அவரை பிரம்மஹத்தி தோஷம் தொற்றிக்கொள்ளும். சிவபெருமான் தனது சுயத்தை இழந்து விடுவார். கையை கவ்விக்கொண்ட பிரம்மனின் கபாலமோ பிச்சை பாத்திரமாக மாறிவிடும். யார் பிச்சையிடும்போது இந்த கபாலம் அன்னத்தினால் நிறைகிறதோ அப்போதுதான் அந்த கபாலம் சிவபெருமான் கையை விட்டு பிரியும் என்பது விதி. ஸோ சிவபெருமான் காசிக்கு செல்லும்போது அன்னபூரணி அன்னமிடுறாங்க. அவங்களுடைய அன்பினால் கபாலம் அன்னத்தினால் நிறைய பிரம்மனின் தலை சிவபெருமானை விட்டு விலகும். சிவபெருமானுக்கு பிரம்மகத்தி தோஷத்திலிருந்து விடுபட்டு மாயையிலிருந்து விலகுவார். ஸோ அன்னபூரணி சிவபெருமானுக்கு அன்னமிட்ட தினம் ஐப்பசி மாத பௌர்ணமி. அதனால தான் சிவபெருமானுக்கு ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் அன்ன அபிஷேகம் செய்யப்படுது. ஸோ அன்ன அபிஷேகத்திற்கான காரணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான். இது மற்ற பௌர்ணமிலாம் கிடையாது, ஐப்பசி பௌர்ணமியில் மட்டும்தான் சிறப்பு. இப்பேற்பட்ட பௌர்ணமியிலிருந்து உங்கள் ராசிக்கான பலன்களை தெரிஞ்சுக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். ராசியில் குரு, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, தைரிய வீரியஸ்தானத்தில் சுக்கிரன், பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய், சுகஸ்தானத்தில் சூரிய புதன் வகரத்தோடு, அஷ்டமஸ்தானத்தில் சனி வகரத்தோடு கூட ராகு என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. இதோடு மட்டும் இல்லாமல் பௌர்ணமிக்கு பிறகு கிரக மாற்றங்களும் இருக்குது. ஃபஸ்ட்டு கிரக மாற்றம் நவம்பர் 16 சுகஸ்தானத்திலிருந்து சூரியன் பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் 17 அன்னைக்கு சுகஸ்தானத்தில் புதன் பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். அதே 17 அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். அப்புறம் 27 சுகஸ்தானத்திலிருந்து சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறார். இந்த மாதிரி கிரக மாற்றங்கள் இருக்குது. ஆக்சுவலி இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறது குறிப்பிடப்படுது. இந்த பௌர்ணமிக்கு பிறகு எந்த ஒரு விஷயத்திலையும் முடிவு எடுப்பது தாமதமாகும். அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. பணவரவு அப்போ தான் எதிர்பார்த்த நேரத்தை விட தாமதமாக சேருவது இல்லாமல் இருக்கும். ஆனால் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும். அப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரத்தில் இருந்தீங்கன்னா எதிர்பாராத குறுக்கீடுகள் ஏற்பட்டு பின்னர் விலகும். வியாபார தொடர்பான பிரச்சனைகளை கையாளும் போது கவனமாக இருக்கணும். பாக்கிகள் வசூலாவது தாமதமாகும், பொறுமையை இழக்காதீங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு கூட மிகவும் கவனமாக உங்களுடைய வேலைகளை செய்வது இந்த டைம் நல்லது. அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வதன் மூலம் அமைதியானது ஏற்படும். விருந்தினர்களுடைய வருகை வீட்டில் இருக்கும். உறவினர்கள் நண்பர்களிடம் கோபத்தை காண்பிக்காமல் பேசுவது நல்லது. எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் தாமதமாகும். இந்த பௌர்ணமிக்கு பிறகு எதிலும் எச்சரிக்கையாக குடும்பத்தில் செயல்படுவது நல்லது. பெண்களுக்கு கூட எந்த ஒரு விஷயத்திலும் முடிவு எடுப்பதில் தாமதம் உண்டாகும். ஸோ கவனமாக வேலைகளை செய்வது நல்லது. பணவரவு தாமதமாகலாம். அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அனைத்து விதமான நிலைகள்லேயும் நன்மைகள் பெறுவீங்க. எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் உங்களுக்கு சேரும். அரசியல் உள்ளவர்களுக்கு கூட கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். மற்றவர்களால் கைவிடப்பட்ட காரியத்தை செய்து முடிப்பீங்க. அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் அனுகூலமாக நடந்து முடியும். மாணவர்கள் கல்வியில் மட்டும் கவனம் செலுத்துவது வெற்றிக்கு உதவும். சக மாணவர் நண்பர்கள் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. ஸோ இந்த மாதிரி தான் பௌர்ணமிக்கு பிறகு இனி உங்களுக்கு நாட்கள் இருக்கும், இப்படி இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. இதில் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கும்போது ஃபஸ்ட்டு புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமி எதிலும் வேகமாக செயலாற்ற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபம் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது மன திருப்தி தரும். அப்புறம் பூஷமில் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமி உங்களுடைய ஆலோசனை கேட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் செயல்படுவாங்க. ஆன்மீக நாட்டம் உண்டாகும். வீண் அலைச்சல் ஏற்படும். மாணவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வியில் இன்ட்ரெஸ்ட் உண்டாகும். புதிய வகுப்புகளில் சேர முயற்சிகள் மேற்கொண்டிங்கன்னா சக்ஸஸ் ஆகும். அப்புறம் ஆயில்யம் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமியில் சுபகாரியங்களை கலந்து கொள்ள நேரலாம். காரிய வெற்றி உண்டாகும். இழுபறியாக இருந்தவை சாதகமாக முடியும். தேவையற்ற கவலை நீங்கும். உங்களை பற்றி விமர்சனம் செய்து வந்தவர்கள் அதனை விட்டு விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க.
நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கடகராசிக்காரங்க பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயன்பெறலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.